Canadian government இத்தனை நாளா NOC சிஸ்டம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை டியர் சிஸ்டம்க்கு மாத்திட்டாங்க. இதுல வந்து டியர் 0, 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் இருக்கு. இந்த அசோசியேஷன்ல போய் நீங்க மெம்பர்ஷிப் எடுத்துறீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஜாபோட இன்டர்வியூஸ் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அது இல்லாம அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ட்ரைனிங் தேவைன்னா அந்த ட்ரைனிங்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. மோஸ்டா உங்களை ஒரு ஜாப்ல பிளேஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. Hi, I'm Ram from AramVisas. இந்த இண்டஸ்ட்ரியில லாஸ்ட் 10 இயர்ஸாக இருக்கும். எங்களோட சக்ஸஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 90+% இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாக்ல இருந்து டியர் சிஸ்டம்க்கு கன்வெர்ட் ஆயிருக்கிறது. அது இல்லாமல் கனடாவில் வந்து ஹெல்த் கேருக்காக ஒரு தனி அசோசியேஷன் இருக்கு. அண்ட் சைமல்டேனியஸ்லி ஒரு 16 ஆக்குபேஷனை வந்து புதுசாக எலிஜிபிள்னு கனடியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கனடியன் கவர்மெண்ட் இத்தனை நாளாக நாக் சிஸ்டமில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை டியர் சிஸ்டம்க்கு மாற்றிட்டாங்க. ஸோ நாக்ல வந்து உங்களுக்கு OA, B, C and D கேட்டகரி, அதாவது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், மிட் லெவல் மேனேஜ்மெண்ட், லோவர் ஸ்கேல் அண்ட் ப்ளூ கலர் ஜாப்ஸாக வச்சுருந்தாங்க. அதையே அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டு டியர் மேனேஜ்மெண்ட்னு கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து டியர் 0, 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் இருக்கு. இப்போ டியர் கேட்டகரிஸ் அதோட ஜாப்ஸ் எக்ஸாம்பிள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டியர் 0ல வந்து மேனேஜ்மெண்ட் ஆக்குபேஷன் வரும். இதில் வந்து மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜர்ஸ் இவங்க வந்து டியர் 0ல வருவாங்க. டியர் 1லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இல்லைன்னா எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ், இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருமே டியர் 1ல வருவாங்க. டியர் 2ல என்ன ஆக்குபேஷன் வரும்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன் இந்த மாதிரி ப்ரொஃபைல் எல்லாம் டியர் 2. டியர் 3ல பேக்கர்ஸ், டென்டல் அசிஸ்டன்ட், டென்டல் லெபார்டரி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ப்ரொஃபைல்ல இருக்கவங்க எல்லாருமே டியர் 3ல வருவாங்க. டியர் 4ல என்னென்ன ஆக்குபேஷன் வரும்னா ஹோம் சைல்ட் கேர் ப்ரொவைடர்ஸ், ரீட்டைல் சூப்பர்வைசர்ஸ், ரீட்டைல் சேல்ஸ் பர்சன், விர்ச்சுவல் மர்ச்சன்டைசர் இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ்லாம் டியர் 4. டியர் 5ல லேண்ட்ஸ்கேப்பிங், கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ், டோர் டு டோர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்கவங்க எல்லாமே டியர் 5ல வருவாங்க. கனடாவில் கெனடியன் சப்போர்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று இருக்கு. இதில் வந்து பர்சனல் கேரு, ஹெல்த் கேர் எய்ட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ல ஃப்ரண்ட் லைன்ல ஒர்க் பண்றதுக்காக தனியாக ஒரு அசோசியேஷன் இருக்கு. இந்த அசோசியேஷன்ல போய் நீங்க மெம்பர்ஷிப் எடுத்துறீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஜாபோட இன்டர்வியூஸ் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அது இல்லாமல் அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ட்ரைனிங் தேவைன்னா அந்த ட்ரைனிங்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. மோஸ்டா உங்களை ஒரு ஜாப்ல பிளேஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபைல்ல நீங்க இருந்தீங்கன்னா எங்களை ரீச் பண்ணீங்கன்னா நாங்க இதுல மெம்பர்ஷிப் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணுவோம். கனடியன் கவர்மெண்ட் புதுசா ஒரு 16 ஆக்குபேஷனை வந்து FSW அதாவது எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு அவங்க எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொஃபைல்ல மேஜரா பாத்தீங்கன்னா ஒரு 3 இண்டஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரியில என்னென்ன ஆக்குபேஷன் வருதுன்னு இப்போ பார்க்கலாம். அதாவது டிரான்ஸ்போர்ட் ட்ரக் டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ், சப்வே ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் அதர் டிரான்சிட் ஆப்ரேட்டர்ஸ், ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஏர்கிராஃப்ட் அசம்பிளர்ஸ், ஏர்கிராஃப்ட் அசம்பிளி இன்ஸ்பெக்டர்ஸ் இந்த மாதிரி ப்ரொஃபைல தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் கேர் செக்டர்ஸ்ல என்னென்ன ப்ரொஃபைல் ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டன்ட், டென்டல் லெபார்டரி அசிஸ்டன்ட், நர்ஸ் எய்ட்ஸ், ஆர்டர் லைன்ஸ், பேஷண்ட் சர்வீஸ் அசோசியேட்ஸ், ஃபார்மஸ்டிக்கல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஃபார்மசி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ப்ரொஃபைல்லாம் ஆட் ஆயிருக்கு. இதெல்லாம் இல்லாம அடிஷ்னலா உங்களுக்கு சர்டன் பாயிண்ட்ஸ் கூட ஆட் ஆயிருக்கு. அதாவது எலிமெண்டரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் டீச்சர் அசிஸ்டன்ட், ஷெரீஃப்ஸ் அண்ட் பெலேட்ஸ், correction service officers, bylaw enforcement and other regulatory officers, esthetician, electrologist and other relation occupations add ஆயிருக்கு. இப்போ நான் சொன்ன 16 ஆக்குபேஷன்ல உங்களோட ப்ரொஃபைல் லிஸ்டடா இருந்தா எங்களை ரீச் பண்ணுங்க. We will make your Canadian dreams true.